தான் இருந்தாங்க. அவங்க சினிமா துறையில் வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன நஷ்டம் கஷ்டம் இப்போ இருக்க ஆட்சியாளருக்கு அதை பத்தி தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்போம். ஏன் நீங்களாம் போய் சொல்லக்கூடாதா? இப்ப இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறை மேல கவனம் செலுத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அவங்களும் சினிமால இருந்து வந்தவங்க, துணை முதல்வர் சினிமா நடிச்சுட்டு இன்றைய முதலமைச்சர் பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்கன்னு குற்றச்சாட்டு வருது. நீங்க சொல்ற மாதிரி துணை முதல்வர் சொன்னீங்கல்ல, அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சி, மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க? எந்த தேட்டருக்கு போனாலும் அதெல்லாம் பார்ப்பாங்க. சின்ன படங்களை போய் பார்க்க முடியாதுல்ல. அவங்கள விட்டுருங்க, அவங்க இல்ல வேற யாராவது வேற ஒரு புது விநியோகஸ்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது, ராம் சேவா படம் வருது, திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க எனக்கு சொல்லுங்க. எம்ஜிஆர் படமும் வருது, சிவாஜி படமும் வரும்போது அங்க ஜெமினி படமும் வரும்ல, அந்த மாதிரி விட்டு பாருங்க சொல்லுவோம். நீங்க எல்லாம் போய் கேட்கலாம். இப்போ அந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதனாலதான் ரப்பர் பந்தெல்லாம் ஓடுது இல்ல, பின்னெல்லாம் அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிச்சு. அவன் வந்து ரங்கநாதனும் அந்த